மை டியர் ஆஸ்பிரண்ட், ஸோ குரூப் 4 ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்து எல்லாரோட இருக்க ஒரே கொஸ்டின்ஸ், என்னோட மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா அதுக்கான கம்ப்ளீட் ஆன்சராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒவ்வொரு ரேங்க் வைஸ் ஒவ்வொரு ரேங்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ எதில் மேஜராக மார்க் எடுத்துருக்கிறாங்க, எதில் எடுக்கலை, என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிற எல்லாமே இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதில் செக் பண்ணுங்கள். ஓவரால் ரேங்க் வந்து 23,462. ஓகே, மார்க் வந்து 139 மார்க் இல்லை கொஸ்டின். ஓகே, 139 கொஸ்டின், பட் 6 மார்க் டிஃப்ரென்ஸ். ஸோ 145 எடுத்தவங்களோட ரேங்க் வந்து கிட்டத்தட்ட 8,854. ஸோ 14,600 ரேங்க், 6 மார்க்கில் டிஃப்ரென்ஸு. ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,500 ரேங்க். ஒரு மார்க்குக்கு 2,500 ரேங்க். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க் வந்து கம்மியாக இருக்கிறப்ப டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மார்க் அதிகமாகிறப்ப டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும். அதை சப்சிக்வெண்ட்டாக என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஏன்னா 145, 46 எடுத்தவங்களில் ஒரு மார்க் டிஃப்ரென்ஸுக்கு 1093 பேர் இருந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே நமக்கு கிடைச்சது இந்த 145 மார்க் எடுத்தது மேபி இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். அவங்களோட ஓவரால் ரேங்க் இதுக்கு பின்னாடி கூட இருக்கலாம். ஓகேவா, ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இதோட அதிகமாக தான் இருக்குமே தவிர இதோட கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சொல்கிறது இன்னொரு தடவை சொல்கிறேன், 145ல் 8,854 ஓவரால் ரேங்க் இருக்குது. பட் இது இதை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு கிடைச்ச மார்க்கு, நம்ம எடுத்துக்கிட்ட மார்க் வந்து 8,854, பட் ரேங்க் பின்னாடி கூட இருக்கும் 145க்கு. ஓகேவா, ஸோ அப்போது டிஃப்ரென்ஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் கன்சிடர் பண்ணுங்கள், இங்கே வந்து ஒரு மார்க்குக்கு 139, 140 இருக்கிறப்போ வந்து டிஃப்ரென்ஸ் 2,500 இருக்குது. பட் இங்கே 145 வந்ததுக்கப்புறம் 1000 தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதே தான் இங்கே கீழே 146, 150 இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 4,344, கிட்டத்தட்ட 1000 அகெயின். ஓகேவா, 1000 தான். ஸோ இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன சினாரியோ. ஓகேவா, 150 2 பேர் 150 இருக்கிறாங்க பாருங்க. பட் ரேங்க் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 388. ஸோ ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்ட். ஸோ அதுவுமே நிறைய ஃபேக்டர்ஸ் நமக்கு டிசைட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 152. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ 152 800 மார்க், 800 ரேங்க், ஒரு மார்க்குக்கு 800 ரேங்க் டிஃப்ரென்ஸு. ஸோ 152 53 போகிறப்போ 500 ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ டிஃப்ரென்ஸ் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மார்க் நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறப்ப நம்ம மார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இன்னொன்று நம்மளோட நியர்பை ஒரு மார்க் குறைஞ்சாலும் நம்மளுக்கு நிறைய ரேங்க் பின்னாடி போகும். பட் மேலே போக போக நம்மளோட மார்க் வந்து அதிகமாச்சு அப்படின்னா நமக்கான டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே கேப் வந்து அந்த ரேங்க் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் விஷயம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேறு இன்னொன்று, ஒரே மார்க்கில் கூட பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 388. ஸோ இது வந்து இதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த 150 மார்க் 3,805 ஓவரால் ரேங்க் அப்புறம் மேபி இன்னும் கொஞ்சம் பேர் கூட இருந்திருக்கலாம். அப்படின்னா இந்த 388ங்கிறது 400, 500, 600 கூட ஆயிருக்கலாம். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு மார்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகேவா, ஸோ ஒரு மார்க்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ ரேங்க் பின்னாடி போகுது அப்படின்னா, ஒரு ரேங்க் பின்னாடி போச்சுனாலே வேலை, அதாவது நம்ம நினச்ச ஒர்க் டிபார்ட்மெண்ட் கிடைக்காமலோ இல்லை நம்மளுக்கு வந்து ஒர்க்கு கிடைக்காமலோ இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரே ஒரு மார்க் டிஃப்ரென்ஸில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 500, 600, 1000 ரேங்க் பின்னாடி போகுது அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆக்சுவலாக எது சொல்கிறேன், இந்த 150 வந்துட்டு அதுலேயே ஒரு 400 ரேங்க்கு 500 ரேங்க் டிஃப்ரென்ஸ் வர்றதுங்கிறது இட்ஸ் பியூர்லி லக் பேஸ்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா, லக் இருந்தால் மட்டும்தான் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஓவராலாக. ஸோ ஒரு சின்ன சாம்பிள் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். பட் இதுலேயே நம்மளுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம். ஓகே, ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனில் என்ன அப்படின்னா, இருக்கிற போஸ்டிங் பெஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். கரெக்டாக. ஸோ இதில் நான் எதை எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், விஏஓ அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்ற போஸ்டிங்ஸ், அதாவது டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, ஃபாரஸ்ட் இதெல்லாம் எடுக்கலை. ஓகேவா, அதுக்கெலாம் தனித்தனியாக கட் ஆஃப். ஓகே, ஸோ அதனால் அதை விட்டுருங்க. எனக்கு தனி ரேங்க் போட்டிருக்காங்க, தனி கட் ஆஃப். ஸோ நமக்கு எடுத்துருக்கிறது வந்து இந்த போஸ்டிங்ஸ் தான். இதில் விஏஓவில் வந்து 218, ஜூனியர் அசிஸ்டன்ட் 1969. ஓகேவா, ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 4 பேர், ரெக்கார்ட் கிளர்க்கு 11, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், பர்சனல் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி. இது வந்து ஜூனியர் ஆர்ஐ 239 பேர் எடுக்கிறாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், பர்சனல் கிளர்க், ஃபீல்டு அசிஸ்டன்ட், அசஸர். ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா
எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் 2590. ஓகேவா? ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம டைப்பிஸ்ட் கன்சிடர் பண்ணல, ஸ்டெனோ கன்சிடர் பண்ணல, ஃபாரஸ்ட் கன்சிடர் பண்ணல. ஓகேவா? அது இல்லாமல் 2590. இது வந்து ரிவைஸ்டு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்கல்ல, அதையுமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஃபர்தராக இதை எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஒரு நம்பர் நான் அங்கே போட்டிருப்பேன். இதுதான் அது பேர் என்ன இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் சேஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் சேஃப் ரேங்க் நான் சிம்பிளாக சொல்லிட்டோம்னா நோ யூஸ், ரைட்? ஸோ அதனால் எப்படி இதை டெரைவ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ நீங்களே கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் ஸ்டில் இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒன்று. அப்ராக்சிமேட்னா ஒரு 90% நம்ம சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி ஏன் அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும், கன்ஃபார்மாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இன்னொன்று, இந்த ரேங்க்குள்ளே நமக்கு வந்து எப்படியும் விமென்ஸுக்கு வந்து ஒரு 30% ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறலாம். ஓகேவா? ஸோ ஒரு +or -5 அந்த ரேஞ்சில் வந்து சேஞ்சஸ் மேபி நம்மளுக்கு வந்து சேஃப் ரேங்க்லன்னு பார்த்தோம்னா மார்க்கில் நான் சொல்கிறேன். ஸோ ரேங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு +or -50 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ எதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. பட் நமக்கு வந்து ஃபைனல் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா தான் வி கேன் சே யாருக்கு என்ன இது எக்ஸாக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம மார்க் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அவங்களோட கம்யூனிட்டி வைஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக இதை வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபஸ்ட் லெவல் அனாலிசிஸ் மட்டும்தான். இதில் எந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் 90% வந்து மேட்ச் ஆகும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ உங்களோட மார்க்ஸ் அண்ட் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத, ஓவரால் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே நம்ம அதை ஃபர்தராக அனாலிசிஸ்க்கு எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ உங்கள் 2590 கரெக்ட். ஸோ 2590 போஸ்டிங். இதில் வந்து ஓகேவா? ஸோ 802 அப்படிங்கிறது வந்து பிசிக்கு ஓசிக்கு வந்து 802 என்ன அப்படின்னா 31% இங்கே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ரிசர்வேஷன். அடுத்து பிசிஎம்க்கு வந்து 3.5%. ஓகேவா? ஸோ அதை கால்குலேட் பண்ணோம். 3.5 அப்படிங்கிறது. ஸோ 31 3.5 போட்டிங்கன்னா ஸோ 90.65. ஸோ 90 வேக்கன்சி பிசிக்கு போயிடும், பிசிஎம்முக்கு. ஓகேவா? அடுத்து பிசிக்கு வந்து 26.5 அப்படிங்கிறதுனால ஸோ இது எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா தெரியும். 2590 அதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணோம்னா ஓவரால் வேக்கன்சி 2590 ஓவரால். ஓகேவா? ஸோ 2590 அதை வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு % என்ன அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் 25.9. ஸோ எனக்கு தேவையானது வந்து ஜென்ரலுக்கு 31, இதுக்கு வந்து 3.5, பிசிஎம்க்கு அப்படிங்கிற 3.5ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பிசிக்கு வந்து 26.5. ஓகேவா? ஸோ அது 686 போஸ்டிங்கு. ஸோ அடுத்து வந்து 20 போஸ்டிங் 20% எம்பிசிக்கு. ஸோ 518 போஸ்டிங்கு. ஸோ எஸ்சிக்கு 15, 388.5. ஓகேவா? 388ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து எஸ்சிஏக்கு வந்து 3%, 77. ஓகேவா? ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக 1%, 25 அப்படிங்கிறது எஸ்டிக்கு ஒன்று எடுத்துருக்கிறோம். ஸோ இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் அப்படின்னா இதுதான் 90. ஸோ 90 வரை இருக்கிறவங்களுக்கு தான் கம்யூனல் ரேங்க். ஸோ இங்கே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது கம்யூனல் ரேங்க். ஓகேவா? ஸோ 90 இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், 686 இருக்கிறவங்க தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஏன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல 802 போஸ்டிங். ஓகேவா? இது என்ன 802 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரல். ஸோ ஜென்ரல்னால் இப்போது நீங்கள் ஒரு பிசி கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் வந்து பிசிக்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க, அதாவது பிசிக்கு மட்டும் போட்டி போட மாட்டீங்க, பிசி ப்ளஸ் ஜென்ரல். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ 802 ப்ளஸ் 686னா 1488. ஓகேவா? 802 ப்ளஸ் 686 1488 போஸ்டிங்கு நீங்கள் போட்டி போடுவீங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் நீங்கள் எம்பிசியாக இருந்தால் வெறும் எம்பிசி 518க்கு மட்டும் கிடையாது, ஜென்ரல் 802க்கும் இந்த எம்பிசி 518க்கும் சேர்த்து தான் போட்டி போடுவீங்க. அதே மாதிரி தான் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா இந்த 802ல் வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் உள்ளே போகலாம். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் எதுவுமே கம்யூனிட்டி வைஸ் எதுவுமே போட மாட்டாங்க. இனிஷியல் அந்த ஓவரால் ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓவரால் ரேங்க் 802க்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் இந்த ஜென்ரலில் போட்டுருவாங்க.
ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து போஸ்டிங் அலோகேட் பண்ணுறது நீங்கள் பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம். பட் உங்களுக்கான அலோகேஷன் உங்களோட ரிசர்வேஷன் கேட்டகரி பிசியாக இருக்கும். பட் உங்களோட அலோகேஷன் கேட்டகரி வந்து ஓசி இல்லைனா ஜென்ரல் இதில் இருக்கும். ஓகேவா. என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எந்த கம்யூனிட்டியும் பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட் இருக்கிற 802 பேர் அங்கே தூக்கிடுவாங்க. ஓகேவா. அவங்களுக்கு போஸ்டிங் அலோகேட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் மற்ற கம்யூனிட்டிக்கு போகும். பிசிஎம், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிங்கிறது. ஓகேவா. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா 1% வந்து ஓசியில் ஜென்ரலில் உள்ளே போயிட்டாங்க. ஓகேவா. யார்? பிசிஎம், பிசி முஸ்லீமில் வந்து 1% வந்து ஓசியில் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா 1%ங்கிறது வந்து 8 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே உங்களுக்கு பிசிஎம்க்கு ஏற்கனவே 90 சீட் இருக்குது. இங்கே 8 பேர் உள்ளே போயிட்டாங்க. ஸோ இந்த அசம்ஷனும் நான் வந்து ஜென்ரலாக ஒரு ரஃப் நம்பரை எடுக்கலை. யூஸ்வலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேவா. ஏதோ ஒன்று பேருக்கு எடுத்து போடல, அப்ராக்சிமேட்டாக அந்த ரேஞ்சில் இது கூட ஒரு 5% 10% வேரி ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ரேங்க் இங்கே வரும். ஓகேவா. ஸோ இதுவரை இருந்தது பழைய போஸ்டிங் போட்டது அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு தான் இந்த அசம்ஷனை போட்டிருக்கிறேன். ஓகேவா. ஸோ எப்படின்னா ஓசியில், அதாவது ஓசி கேட்டகரி இருக்காங்கல்ல, அவங்க ஜென்ரலாக வந்து 802 ஒரு 20% தான் போவாங்க. ஓகேவா. ஸோ அது வந்து ஒரு 162 பேருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இங்கே நீங்கள் பிசிஎம் 1% வந்து இந்த 802 வந்துட்டீங்க அப்படின்னா அந்த 8 பேர் அதில் உள்ளே போயிருப்பாங்க. ஸோ மீதி 90 சீட்டு பிசிஎம்மில் ஸ்டில் இருக்குது. அது வந்து 98 ஓகேவா. ஸோ 90 + 8 98. அதே மாதிரி இந்த 802 வழக்கமாக பிசி அதிகமாக போவாங்க. ஓகேவா. ஸோ ஓசி சீட்டில் பிசி அதிகமாக போவாங்க. ஸோ 344 பேர் அதில் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா மீதி ஒரு 686 உங்களுக்கு பிசிக்கான ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ 686 + 344ங்கிறப்போ 1030. ஓகேவா. ஸோ ஒரு சேஃப் ரேங்க், இது வந்து சேஃப் ரேங்க். இது என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள். எம்பிசிக்கு அதே மாதிரி 162 உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பர்சன்டேஜ் வந்து 20% போட்டிருக்கிறேன். ஓகே. ஸோ 802ல் 20% வந்து 162. ஓகேவா. ஸோ 162 பேர் உள்ளே போயிட்டாங்க. அதே எம்பிசி ரிசர்வேஷனில் 518 இருக்குது. ஸோ சேர்த்தா 680. எஸ்சிக்கு அதே மாதிரி 10%ன்னு போட்டிருக்கிறேன். ஓகேவா. ஸோ 470, 10%னா 82 சீட்டு. ஓகேவா. 82, 80 அந்த ரேஞ்சை வச்சுக்கோங்க. ஸோ 470 சேஃப் ரேங்க். ஓகேவா. ஸோ 388 ஏற்கனவே அவங்களுக்கான ரிசர்வேஷன். ஸோ 82 சேர்த்தா 470. அதே மாதிரி எஸ்சிஏ, எஸ்டி அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா. ஸோ இது ரஃபாக எதையுமே வச்சு போடல. ஒரு அளவுக்கு டேட்டா, பழைய டேட்டா, இந்த ரிசர்வேஷனுக்காக எடுத்துருக்கிறது, இந்த அசம்ஷனுக்காக எடுத்துருக்கிறது எல்லாமே வச்சு தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். ஸோ அப்ராக்சிமேட்லி இது வந்து இதுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே சேஞ்சஸ் இருக்கும். கரெக்ட். ஸோ அதே மாதிரி உமனுக்கான ரிசர்வேஷன் கொடுக்குறப்போ அந்த, ஏன்னா நமக்கு வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இந்த பர்டிகுலர் ரேங்க்குள்ளே இவ்வளோ பேருக்குள்ளே எத்தனை உமன் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா. ஸோ அதனால் எல்லாமே இந்த ஒரு விஷயம் ஒரு 90% வந்து நம்மளால் சொல்ல முடியுமே தவிர இது எந்த சேனல் யார் எப்படி கால்குலேட் பண்ணாலும் கம்ப்ளீட் டேட்டா 100% டேட்டா இல்லாமல் நம்ம 100% ரிசல்ட்டு சொல்ல முடியாது. கரெக்ட். ஸோ அதே விஷயந்தான் இங்கே. ஸோ சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மார்க் என்ன, கேட்டகரி என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்தீங்க. ஓவரால் ரேங்க் என்ன, இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தராக நம்ம எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது, எந்தெந்த ரேங்க் வரையும் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இந்த சேஃப் ரேங்கை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இதில் முடிஞ்சிருச்சு, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ரேங்க் முதற்கொண்டு ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, வெற்றி பெற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த ரேங்க் கம்யூனிட்டி ஓரளவுக்கு ரொம்ப நல்ல மார்க் எடுத்து உள்ளே வந்தவங்க. பட் தோல்வி, நான் கம்மியாகிட்டேன், எதிர்பார்த்த மார்க் வரல, விட்டுருங்க, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் மூவ் ஆன், அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதோட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் நேம் ஷேக்காக சொல்கிற வார்த்தை கிடையாது. நீங்கள் போடுற எஃபர்ட், ஜெயித்தவங்க ஒரு டைம் உள்ளே போயிட்டாங்க, தோற்றவங்க அதை திரும்ப அதை படிக்கிறதுல அவங்களோட மைண்டுமே சரி, எல்லாமே அவங்களோட பொறுமையிலேருந்து அவங்களோட குணம் எல்லாமே ஷார்ப்பன் ஆகும். ஓகேவா. அந்த விஷயத்தில் உங்களுக்கு அடுத்து கிடைக்கிறது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எதில் பண்ணணுங்கிறது. இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இங்கே இதை சொல்லிவிடும். ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா மார்க்கை பாருங்களேன், எவ்வளோ தமிழ் மார்க்கை பாருங்கள். 73, 86, 71. ஸோ 80க்கு மேலே போட்டவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஈஸியாக 150 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ பாருங்கள், தமிழ் எந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அவுட் சோர்ஸ்லாம் வருது, எதில் அவுட் சோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். எந்த ஏரியாவில் அவுட் சோர்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம சேனலில் ஒரு அனாலிசிஸ் அடுத்தது போடுவோம். பட்
எப்போவுமே ஓன் அனாலிசிஸ், செல்ஃப் அனாலிசிஸ் தான் நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஓகேவா? ஸோ யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க, இப்போ நானாக இருந்தாலுமே யாரோ ஒருத்தன் தான். ஸோ யாரோ ஒருத்தன் சொல்கிறான் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வரதை விட, அவங்க சொல்கிற ஒரு சஜஷன்ஸ், அவங்க சொல்கிற சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அதில் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யூ கேன் கெட் சம்திங். கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அதுதான் உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணும், அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும், ஒரு போஸ்டிங்கை 2026 வாங்க வைக்கும். தேங்க்யூ.